நம்ம பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 30 கோடி கிலோமீட்டர் தொலைவில் ரிகு அப்படின்ட்டு ஒரு விண்கல் இருந்திருக்கு. அந்த விண்கல்ல ஜப்பான் 2020 தன்னோட ஹயபுசா 2 அப்படின்ற ஒரு மிஷன் மூலமாக போய் ஆய்வு பண்ணி அங்கேருந்து சில சாம்பிள்ஸை எடுத்துகிட்டு வராங்க. சாம்பிள்ஸ் எடுத்து வந்தாங்கன்னா அதோட மேற்பரப்புலேருந்து மட்டும் எடுத்துகிட்டு வரல, அதோட சர்ஃபேஸுக்கு கீழே வரைக்கும் போய் அங்கேருந்தும் சாம்பிள்ஸ் எடுத்து வந்து ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. அப்படி ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. என்னென்னா, அதில் அந்த விண்கல் அந்த சாம்பிள்ஸ் மூலமாக அந்த விண்கல் நம்மளோட சூரியன், நம்மளோட பூமி, மற்ற எல்லா கோள்களும் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவாயிடுச்சு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி அந்த சாம்பிள்ஸில் நம்ம பூமியில் உயிரினங்கள் இருக்குல்ல, அந்த உயிரினங்கள் உருவாகிறதுக்கு தேவையான ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயிரினங்களை உருவாக்குறதுக்கு தேவையான முக்கியமான மூலக்கூறுகள். இந்த மூலக்கூறுகள்லாம் அந்த விண்கல்ல இருந்திருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒரு விண்கல் இந்த சூரிய குடும்பமே உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவானதாக இருக்க முடியும். அதோட அந்த விண்கல்ல நம்ம பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களை உருவாக்குறதுக்கான மூலக்கூறுகள் இருக்குன்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் உருவாகிறதுக்கான மூலக்கூறுகள் எல்லாமே ஏற்கனவே, அதாவது பூமியை உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவாயிடுச்சா அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரிகுன்ற விண்கல் சூரியன் தோன்றதுக்கு முன்னாடியே எப்படி தோன்றுச்சு, அதில் எப்படி பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கான மூலக்கூறுகள்லாம் இருந்துச்சு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, எப்படி நம்ம பூமியிலேருந்து 30 கோடி கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு விண்கல்லில் போயிட்டு இவங்க சாம்பிளை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுப்போம். சாம்பிள் எடுத்து வரப்பட்ட முதல் விண்கல் இது கிடையாது. இதுக்கு முன்னாடியே 25143 இட்டகோவா அப்படின்னு ஒரு விண்கல் இருந்திருக்கு. அதுக்கு விண்கலத்தை அனுப்பி அங்கேருந்து சாம்பிளை முதல்ல ஜப்பான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுவுமே பூமியை சுற்றி, அதை சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கும்போது பூமி கிட்ட ஒரு 30 கோடி கிலோமீட்டர் கிட்ட வரும்போது சாம்பிள் எடுக்கிறதுக்கு போகிறாங்க. இதோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட 535 மீட்டர் அளவில், நீள அளவில் இது இருந்திருக்கு. இதுக்கு ஜப்பானோட விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான ஜாக்சாலிருந்து ஹயபுசா 1 அப்படின்ற விண்கலத்தை, ஸ்பேஸ் கிராஃப்டை மே மாதம் 9ஆம் தேதி 2003 அன்னைக்கு இந்த விண்கல்லை நோக்கி அனுப்புகிறாங்க. ஹயபுசா அப்படின்னா ஜப்பானிய மொழியில் பருந்துன்னு அர்த்தம். இந்த ஹயபுசா 1 விண்கலமும் இங்கேருந்து கிளம்புனதுலேருந்து ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்குது. குறிப்பாக அதோட சோலார் பேனல்ஸில் சில பாதிப்புகள், பழுதடையுது, இந்த மாதிரி சில பிரச்சனைகளை சந்தித்தாலும் 2003 இங்கேருந்து அனுப்பப்பட்டது 2005 வெற்றிகரமாக போயிட்டு அந்த இட்டகோவான்ற விண்கல்லில் போய் தரையிறங்குது. தரையிறங்கி அங்கேருந்து கொஞ்சம் மண் சாம்பிள்ஸை, கொஞ்சம் துகள்களை கலெக்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பி ஒரு 5 ஆண்டுகள் கழித்து 2010 பூமியை வந்து சேருது. அந்த சாம்பிள்ஸ் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இந்த விண்கல், இந்த இட்டகோவான்ற விண்கல் ஏற்கனவே இதை விட பெருசாக இருந்த ஒரு பெரிய விண்கல்லேருந்து பிஞ்சி இங்கே வந்த ஒரு பகுதியாக இருக்கலாம் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இந்த சாம்பிள் எடுக்கிறதுக்கு போன மிஷன் தான், ஜப்பானால் அனுப்பப்பட்ட இந்த மிஷன் தான் உலக அளவுலேயே ஒரு விண்கல்ல போய் தரையிறங்கி சாம்பிள் எடுத்துகிட்டு வந்த முதல் மிஷன். இந்த மாதிரிகள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இதில் சோடியம், சிலிக்கேட் இந்த மாதிரியான உப்பு படிமங்கள் இருந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. உப்பு படிமங்கள், உப்பு துகள்கள் அதில் இருக்குது அப்படின்னா அது நீர் இல்லாமல் உப்பு படிமங்கள் படிகிறதுக்கு சாத்தியமே இல்லை. உப்புல கரைஞ்சிருக்கிற நீர் அது ஆவியானதுக்கப்புறம் அது படிஞ்சாதான் படிமமாக படியும். அதனால இந்த 535 மீட்டரே உள்ள இந்த ஒரு விண்கல்ல உப்பு மூலக்கூறுகள் இருந்திருக்கு அப்படின்னா அங்கே நீர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால அது இந்த விண்கல்லே நீர் இருந்திருக்கும். இல்லை, இந்த விண்கல் ஏற்கனவே இதை விட ஒரு பெரிய விண்கல்லோட பிச்சுக்கிட்டு வந்தது தான், அதுலேருந்து பிச்சுக்கிட்டு வந்தது தான் சொன்னோம்ல. அப்போ அந்த பெரிய விண்கல்ல நீர் மூலக்கூறுகள் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இந்த ஆய்வு எதை நிரூபிக்குதுன்னா, நம்ம ஏற்கனவே பூமிக்கு எப்படி நீர் வந்துச்சு அப்படின்றதுக்கு தியரிட்டிக்கலாக இன்னும் ஒரு சில ஆய்வுகளும் பண்ணி, விண்கல் வேற ஒரு விண்கல்லேருந்து இந்த பூமிக்கு விண்கல்கள் நிறையா வந்து விழும்போது அங்கேருந்து தான் பூமிக்கு நீர் வந்திருக்கும், விண்கற்கள்லேருந்து தான் பூமிக்கு நீர் வந்துச்சு அப்படின்னு ஒரு ஆய்வு இருக்குது. இதை பற்றி நாமளே ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். அதை இந்த ஆய்வு மறுபடியும் நிரூபிச்சிருக்கு. இந்த இட்டகோவா நோக்கின பயணம் வெற்றிகரமாக முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த ரிகுன்ற விண்கலை நோக்கி ஜப்பான் விண்கலத்தை அனுப்புகிறாங்க. ஹயபுசா 1 பயணம் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. அடுத்து ஹயபுசா 2 இந்த ரிகுன்ற விண்கலை நோக்கி அனுப்புகிறாங்க. இந்த விண்கலுமே அது சூரியனை சுற்றி வந்துகிட்டு இருக்கும். அப்படி சுற்றி வந்துகிட்டு இருக்கும்போது பூமிக்கும் செவ்வாய்க்கும் அதோட சுற்றுப்பாதைக்கு பக்கத்தில் வரும்போது பூமியிலேருந்து சரியாக 30 கோடி கிலோமீட்டரில் இருக்கும்போது, அது நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்கும்போது வெவ்வேறு தூரம் மாறும். அதில் பூமியிலேருந்து 30 கோடி கிலோமீட்டர் கிட்ட இருக்கும்போது தான் நம்மளால் சுலபமாக அதை போய் எடுத்துட முடியும். ஏன்னா அதான் கொஞ்சம் பக்கமான தூரன்றதுனால அதுக்கிட்ட வரும்போது அதை போய் எடுக்கணும் அப்படின்றது முதல் பிளான். அதோட ஏற்கனவே அந்த இட்டகோவாவில் கீழே போய் இறங்கி மேலேருந்து, மேற்பரப்புலேருந்து மட்டுமே, அந்த சர்ஃபேஸ்லேருந்து மட்டுமே துகள்களை கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்கல்ல. ஆனால் இதில் இந்த ரிகுவில் அதுக்கு மேற்பரப்பில் மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயுமே, சர்ஃபேஸ்க்கு கீழேயுமே போயிட்டு சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதான் ஜாக்சாவோட பிளானு. இப்போ எப்படி இந்த பயணத்தை வெற்றிகரமாக செஞ்சாங்கன்றதை பார்ப்போம். இந்த ரிகுன்ற விண்களோட சைஸு 900 மீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கம்மி, அவ்வளோ நீளமான ஒரு விண்கல் இது. இது நம்ம சூரியனை சுற்றும் போது, சூரியனை விட்டு ரொம்ப தூரம் விலகி போகும்போது அந்த தூரம் 1.42 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட், அவ்வளோ தூரத்தில் அது இருக்கும். அதுவே சூரியன் கிட்ட வரும்போது 0.96 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட், அவ்வளோ தூரத்தில் ரொம்ப நெருக்கத்தில் வரும். இப்படி வர இது ஒரு தடவை முழுசாக சூரியனை சுற்றி முடிக்கிறதுக்கு 475 நாட்கள் எடுத்துக்குது. இதில் இந்த பயணத்தில் நம்ம பூமிக்கு பக்கத்தில் 30 கோடி கிலோமீட்டர் தூரத்தில், பூமியிலேருந்து 30
கோடி கிலோமீட்டர் தூரத்தில் வரும்போது தான் இந்த சாம்பிளை எடுக்கணும் அப்படின்றது தான் திட்டமே. இந்த ரிகு விண்கள் சூரியனை சுற்றி வரதோட மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம பூமி, மற்ற கோள்கள், அதோட துணைக்கோள்கள் இது எல்லாமே தன்னைத்தானேயும் சுற்றிக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரியே இந்த ரிகு விண்களும் தன்னைத்தானே ரொம்ப வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அதோட இதோட மாஸ் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால இதோட ஈர்ப்பு விசையுமே ரொம்ப கம்மி. இப்போ நம்மளோட பூமி மற்ற பொருட்கள் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப மாஸ் அதிகமாக இருக்குன்றதுனால அதோட ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகம். ஆனால் இது 1 கிலோமீட்டருக்கு கம்மியான அளவு தான் இருக்குது அப்படின்றதுனால இதோட ஈர்ப்பு விசையுமே ரொம்ப கம்மி. அப்படி ஈர்ப்பு விசையும் ரொம்ப கம்மி, இது வேகமாகவும் சுற்றுன்றதுனால இதில் போய் தரையிறங்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க தரையிறங்கி மேற்பரப்பில் மட்டும் இல்லாமல் அடியிலேருந்து சாம்பிள் எடுத்திருக்காங்க. இதை எப்படி செஞ்சாங்க அப்படின்றத இப்போ பார்ப்போம். இந்த ஹயோபுசா 2 விண்கலத்தை ஜப்பானோட ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்லேருந்து 2014 டிசம்பர் 3ஆம் தேதி விண்கலை நோக்கி ஏவுறாங்க. இந்த ரிகு விண்கல் நோக்கி ஏவுறாங்க. அது 4 ஆண்டுகள் பயணம் பண்ணி ரிகு விண்கல்ல 4 ஆண்டுகள் கழித்து 2018 ஜூன் மாதம் 27ஆம் தேதி அங்கே போய் அடையுது. அடைஞ்சோடனே கீழே இறங்கிடல, முதல்ல அதோட சர்ஃபேஸில் வெளியில் அது சுற்றுது, அந்த விண்கல்ல சுற்ற ஆரம்பிக்குது. அப்படி சுற்றும் போது நிறைய ஃபோட்டோஸ், நிறைய வீடியோஸ் இதெல்லாம் எடுக்குது. அதுக்கப்புறமா சுற்றி இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா அந்த விண்கலத்திலேருந்து மினர்வா 2 அப்படின்ற ஒரு ரோவர் தரையிறக்கப்படுது. ரோவர்னால் அவங்களுக்கு தெரியும், அது தரையில் நகர்ந்து போகக்கூடிய ஒரு வாகனம் மாதிரியான ஒரு அமைப்பு தரையிறக்கப்படுது. இது அங்கே போய் சர்ஃபேஸில் போய் தரையிறங்குது. இதுக்குள்ளே தான் முக்கியமான அதை ஆய்வு பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. குறிப்பாக மேஸ்கட், அதாவது மொபைல் ஆஸ்ட்ராய்ட் சர்ஃபேஸ் ஸ்கவுட் அப்படின்னு சொல்லப்படுற ஒன்று இருக்குது. இது ஒரு மைக்ரோவன் சைஸுக்கு இருக்கும். இது போயிட்டு அங்கே தரையிறங்கி இதுதான் அங்கே உள்ள நிலப்பரப்பு எப்படி இருக்குது அப்படின்ற ஆய்வுகளை பண்ணுது. அதாவது அங்கே உள்ள ஈர்ப்பு விசை எப்படி இருக்குது, வெப்பநிலை எப்படி இருக்குது, நிலப்பரப்பு திடமாக இருக்கா, நிற்கக்கூடிய வகையில் இருக்கா, இப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை ஆய்வு பண்ணி அந்த தகவல்களை அனுப்புது. அடுத்தது சாம்பிளர் ஹார்ன் ஒரு பால் வடிவத்தில் உள்ள ஒரு எக்யூப்மெண்ட். அதை அதோட சர்ஃபேஸில் போட்டு சர்ஃபேஸில் உள்ள மணல் துகள்களை சக்ஸஸ்ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ரிகுவோட சர்ஃபேஸில் உள்ள மாதிரிகளை சக்ஸஸ்ஃபுல்லாக கலெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இதோட கீழ்ப்பகுதியில், இதோட சர்ஃபேஸ் கீழே உள்ள சாம்பிளை கலெக்ட் பண்ணணும். அதுக்கு ஸ்மால் கேரியான் இம்பேக்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு கருவியை பயன்படுத்துகிறாங்க. இதில் காப்பரை பயன்படுத்துகிறாங்க. அந்த காப்பர் 2 கிலோ அளவுக்கு எடையுடையதாக இருக்குது. அதை 2 கிலோமீட்டர் வேகத்தில் பர் செகண்டுக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் வேகமாக கொண்டு போய் அந்த ரிகுவோட மேற்பரப்பில் மோத விடுறாங்க. அப்படி மோத விடும்போது அது வெடித்து செதறுது. அப்படி வெடித்து செதறதுல ஏன் காப்பரை பயன்படுத்துனாங்க அப்படின்னா, காப்பர் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம்ன்றதுனால அது அங்கே உள்ள சாம்பிள்ஸோட மிக்ஸ் ஆனிச்சாலுமே கண்டிப்பாக மிக்ஸ் ஆகும். அப்படி மிக்ஸ் ஆனிச்சினாலுமே அதை அந்த பொருட்கள்லேருந்து, அந்த சாம்பிள்லேருந்து, மாதிரிகள்லேருந்து பிரித்து எடுக்கிறது ரொம்ப சுலபம் அப்படின்றதுனால காப்பரை பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தி அதை வெடிக்க வச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல 14.5 மீட்டர் அகலம் உள்ள ஒரு பெரிய பள்ளம் ஏற்படுது. இந்த பள்ளம் ஏற்பட்டது மூலமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடத்துல நம்ம பூமி அளவுக்கு இல்லாமல் ஈர்ப்பு விசை ரொம்ப கம்மின்றதுனால குறைவான ஈர்ப்பு விசை உள்ள ஒரு சின்ன விண்கல்ல எப்படி பள்ளம் உருவாகுது அப்படின்றதையும் ஆய்வு பண்ணுறாங்க. அப்புறம் இந்த பள்ளத்துக்குள்ளே இந்த ஹயோபுசா 2 இறக்குறாங்க. இறங்கி அது உள்ளே போயிட்டு அங்கே ஆழத்தில் உள்ள சாம்பிளை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு பூமியை நோக்கி பயணப்பட்டு வருது. ஏன் அப்படி சர்ஃபேஸில் மட்டும் எடுக்காமல் ஆழத்து வரைக்கும் போய் சாம்பிளை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, சர்ஃபேஸில் உள்ளதெல்லாம் பல காரணங்களால், இயற்கை சூழல்களால் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் ஆழத்தில் உள்ளதை எடுக்கும்போது அது எந்த மாற்றமும் அடையாமல் அதோட ஆதி காலத்தில் இந்த கல் எப்படி இருந்திருக்கும், அதோட வரலாறு என்ன அப்படின்றத நம்ம தெரிய வைக்கும். அப்படின்றதுனால தான் அப்படி ஆழத்தில் போயிட்டு சாம்பிள் எடுக்கிறாங்க. இப்படி ஹயோபுசா 2014 ஆரம்பிச்சு 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் ஆயிருக்கு இங்கே போயிட்டு திரும்ப வரத்துக்கு. திரும்ப வந்து அந்த ஹயோபுசா விண்கலம் திரும்ப வந்து நம்மளோட பூமிக்கு மேலே விண்வெளி பகுதியில் சுற்றிட்டு இருந்து அப்படியே அங்கேருந்து அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்த அந்த கேப்சூலை, அந்த மாதிரிகளை கலெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த கேப்சூலை அப்படியே மேலேருந்தே விட்டுருச்சு. அது பூமியில் வந்து ஆஸ்திரேலியாவோட பாலைவன பகுதியில் விழுந்துருச்சு. அங்கேருந்து இந்த ஜாக்ஸாவோட விஞ்ஞானிகள் போயிட்டு அந்த மாதிரிகளை கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. கலெக்ட் பண்ணிட்டு வந்த அந்த சாம்பிளை பார்க்கும்போது அதில் 5.4 கிராம் அளவுக்கு சாம்பிள்ஸ் இருந்திருக்கு. இப்படி கொண்டு வந்து இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்கறதுக்கு முதல்ல சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே இதெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அப்படி பண்ணும்போது இந்த சாம்பிள்ஸில் உறைந்த நிலையில் நீர் இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதோட இது நிறைய வேதியியல் மாற்றங்கள்லாம் அடைஞ்சிருக்கு. இதோட சர்ஃபேஸும் சரி, இதோட உள்பகுதியும் சரி, வேதியியல் மாற்றங்கள் நிறைய நிகழ்ந்திருக்கு இந்த விண்கல்ல அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி இதில் இன்னும் கொஞ்சம் சாம்பிள்ஸ் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இதில் இன்டர்பிளானட்டரி டஸ்ட் இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இந்த இன்டர்பிளானட்டரி டஸ்ட்ன்றது என்னென்னா, நம்மளோட சூரியன், நம்மளோட கோள்கள் இதெல்லாம் உருவாகிறதுக்கு தேவையான அடிப்படை மூலக்கூறுகள் இதெல்லாமே அதில் இருந்திருக்கு. இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் அதில் இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இந்த மூலக்கூறுகளும் அதில் இருந்திருக்குன்றது தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் பொதுவாகவே 30 டிகிரி வெப்பநிலைக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் அழியாமல் இருக்கும். வெப்பநிலை ஒருவேளை 30 டிகிரிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். இதை ஏன் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, சூரியன் உருவாகிற காலத்தில் எவ்வளவு வெப்பமாக இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் அதோடையே சேர்ந்து இந்த விண்கலும் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவ்வளோ வெப்பநிலையில் இதெல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதெல்லாமே அப்படியே அழிஞ்சு போயிருக்கும். ஆனால் அப்படி அழியாமல் அது இப்போ இருக்குது அப்படின்றத வச்சு
சூரியன் நம்ம கோள்கள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ ஒரு இடத்துல, இந்த சூரிய குடும்பத்திலே இல்லாமல் வேற எங்கேயோ ஒரு இடத்துல உருவான விண்கள் தான் இது. அங்கேருந்து ஒரு காலகட்டத்தில் நம்ம சூரிய குடும்பத்தோட வந்து அது சேர்ந்துருச்சு அப்படின்றதையும் உறுதிப்படுத்துறாங்க. இந்த மாதிரி சூரிய குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத, சூரிய குடும்பத்துக்கு வெளியில வேற எங்கேயோ உருவாகி காலப்போக்கில் சூரிய குடும்பத்தோட வந்து இணைந்த பொருட்களை அவுட்ஸ்கிட்ஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த மாதிரிகள்ல சிலிக்கான் கார்பைடு அப்படின்ற ஒரு பொருளுமே இருந்திருக்கு. இந்த சிலிக்கான் கார்பைடுன்றது நம்ம பூமியில இயற்கையா உருவாகாத ஒரு மூலப்பொருள். இது எங்க உருவாகும் அப்படின்னா, பெரிய பெரிய சூப்பர்னோவா வெடிப்புகள் நிகழும்ல, அங்கதான் இது உருவாகும். இதை வச்சு சூரிய குடும்பம்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ நிகழ்ந்த ஒரு சூப்பர்னோவா வெடிப்புல இருந்து வந்த ஒரு மூலக்கூறு தான், வந்த ஒரு விண்கல்லாக தான் இது இருக்கணும். அதுதான் காலப்போக்கில் நம்ம பூமியோட, நம்ம சூரிய குடும்பத்தோட வந்து இணைஞ்சிருச்சு அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்க. இந்த மாதிரி சூரியனுக்கு முன்னாடியே உருவான மூலக்கூறுகளுக்கு ப்ரீ சோலார் டஸ்ட் கிரைன் அப்படின்ட்டு பேரு. இதை பற்றின இன்னும் நிறைய ஆய்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் மேலே இந்த மாதிரிகள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இதில் ப்ரீபயோட்டிக் கெமிஸ்ட்ரி எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதாவது ஒரு உயிரினத்தை உருவாக்குறதுக்கு தேவையான முக்கியமான மூலக்கூறுகள், ஒரு உயிரினத்தோட உடலை உருவாக்குறதுக்கு தேவையான மூலக்கூறுகள் இதில் இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. குறிப்பாக கார்பன், ஹைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன் இந்த மாதிரியான மூலக்கூறுகளும் அதில் ஒன்றா கலந்த நிலையில் இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் மேலே இதில் அமினோ ஆசிட்ஸ் இருந்திருக்கு அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. அமினோ ஆசிட்ஸ்ன்றது தான் ஒரு உயிரினத்தோட ஒரு முக்கியமான ஒரு மூலப்பொருள், பில்டிங் பிளாக் அப்படின்னே சொல்லலாம் ஒரு உயிரினத்தோட. இது என்ன பண்ணுன்னா, ஒரு செல்லில் மாலிகுலர் லெவலில் பார்க்கும்போது செல்லுக்குள்ளே டிஎன்ஏ இருக்கும் இல்லையா, செல்லில் நியூக்ளியஸ்குள்ளே டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏல தான் நம்ம உடம்பு உருவாக்குறதுக்கான எல்லா தகவல்களும் இருக்கும். அந்த டிஎன்ஏ கிட்டேருந்து, அந்த நியூக்ளியஸ்குள்ளேருந்து அதை மெசஞ்சர் ஆர்என்ஏ வெளியே எடுத்துகிட்டு வரும். அந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ கிட்டேருந்து அந்த தகவல்களை வாங்கி நம்மளோட ரைபோசோம் டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏன்னு ஒன்றத்தை பயன்படுத்தி நம்ம செல்லுக்குள்ளே அந்த சைட்டோபிளாசமில் சுற்றி இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸை 20 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அந்த அமினோ ஆசிட்ஸை எடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோட்டீனை பில்ட் பண்ணும். ப்ரோட்டீன் தான் நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான ஒரு கண்டென்ட்டு. நம்ம உடம்பே ப்ரோட்டீனால தான் ஆயிருக்கு. இந்த ப்ரோட்டீனை செய்யறதுக்கு அமினோ ஆசிட்ஸ் ரொம்ப முக்கியம். அமினோ ஆசிட்ஸ் இல்லாமல் ப்ரோட்டீன் உருவாக்குறது சாத்தியமே இல்லை. இப்படி உயிர்களை உருவாக்கக்கூடிய முக்கியமான அமினோ ஆசிட்ஸுமே இந்த விண்கல்ல இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறமா நாசா 450 கோடி ஆண்டுகள் பழமையான பென்யூ அப்படின்ற ஒரு விண்கல்ல இருந்து ஓசிரிஸ் ரெக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அங்கே அனுப்பி அங்கேருந்து சாம்பிளை கரெக்ட் பண்ணிட்டு கொண்டு வராங்க. அதில் ஒரு 60 கிராம் ஆஃப் சாம்பிள்ஸ் இருக்குது. அந்த சாம்பிளை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம உயிரினங்களை உருவாக்குறதுக்கான முக்கியமான ஒரு மூலப்பொருள் அப்படின்ட்டு. இதில் நம்ம உடம்புல ஒரு 20 வகையான அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு சொன்னால், அதில் ஒரு 14 வகையான அமினோ ஆசிட்ஸ் அங்கே இருந்திருக்கு, அந்த விண்கல்ல இருந்திருக்கு அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஜப்பான் 2 விண்கல்லேருந்து எடுத்து வந்த மாதிரிகளில் கொஞ்சத்தை அமெரிக்காவோட நாசாட்ட ஆய்வுக்காக கொடுக்குறாங்க. அதே மாதிரி நாசா எடுத்துகிட்டு வந்த விண்கல்லேருந்து எடுத்து வந்த சாம்பிளை ஜப்பானுக்கு கொஞ்சத்தை ஆய்வுக்காக கொடுக்குறாங்க. நாம் எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த அளவுக்கு இந்த 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் பகை இருந்துச்சு, எவ்வளோ உயிர்கள் அதெல்லாம் அழிக்கப்பட்டுச்சு அப்படின்றலாம் நல்லா தெரியும். ஆனால் அது எல்லாத்தையுமே கடந்து இப்போது அறிவியல் ஆராய்ச்சி, விண்வெளி ஆராய்ச்சின்னு வரும்போது மனிதர்களோட உயிரினங்களோட மூலம் எது அப்படின்றத தேடி பயணிக்கும் போது விஞ்ஞானிகள் எல்லாரையும், மனிதர்கள் எல்லாரையும், நாடுகள் எல்லாத்தையும் கடந்து எல்லாரும் ஒன்றா இணைஞ்சிருக்கோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கார்ல் சேகன் சொன்ன மாதிரி வி ஆர் ஆல் ஸ்டார் டஸ்ட், அதாவது நாம் எல்லாருமே நட்சத்திரத்தோட தூசுகள் தான் அப்படின்னு சொன்னதான் ஞாபகம் வருது. உயிரினங்களுக்கான மூலக்கூறுகள் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றது மாதிரியே முதல்ல இந்த பிரபஞ்சத்தில் எப்படி தங்கம் உருவாகியிருக்கலாம் அப்படின்றத பற்றியும், தங்கம் ஏன் பூமியில் ஒரு சில இடத்துல ரொம்ப அதிகமாகவும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்குது அப்படின்றத பற்றியும், தங்கத்தை நம்ம செயற்கையாகவே செய்ய முடியுமா அப்படின்றத பற்றியும் தெளிவாக ஒரு வீடியோவில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த வீடியோ இந்த கார்டில் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் தான் கிளிக் பண்ணி பார்த்துருங்க.